எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறாரு. அதற்கு முன்னாடி இந்த கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய திருப்பூர் சகோதரிகளுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜ் அவர்கள் மேடைக்கு வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக துரைசாமி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த ஒவ்வொரு பேச்சாளராக இன்று அற்புதமான ஒரு கருத்துக்கள் தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றது. நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய முதல் பேச்சாளராக நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட வாங்கய்யா. நன்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எம்முடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி தர்மத்தாக பலன் சொல்லுவான் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டுமென்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தாலே என்று சொன்னார். அந்த வகையிலே எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று 3 விதமான தலைப்புகள். ஒன்று நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக ஜோதிடர் ஆவதற்குரிய விதிகள் என்ன, 2. மூன்றாவதாக ஜோதிட மேதைகளுடைய ஜோதிடருடைய ஜாதகம். உதாரணமாக முதலாவதாக பார்த்தவுடன் ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் செய்யும், சாரமெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் சாரம்னா என்ன, உள் புகுந்து பார்த்துக்குங்க. உதாரணமாக 4ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். 4ஆம் பாவத்தினுடைய காரக தத்துவம் என்ன பார்த்துக்குங்க. சொல்லிய வித்தை, வாகனம், சூழ்நல், வியாபாரம், வெல்லும் மனையம், மேம்பாடு, சௌக்கியம், விரும்பும் நல் உறவினர்கள், நல்ல நிட்சேபங்கள், பரவிஷயங்கள், பால், பசு, கன்று, வல்லதோர், தேவதானம், இவற்றையெல்லாம் 4ஆம் இடத்தின் தன்மை கொண்டு எடுத்து எம்புவார் புவியோர் இருக்கின்றார். அப்போ இவ்வளவு காரகத்துவத்தை 4ஆம் இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறது. இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் என்னன்னு பாருங்கள், அதனுடைய காரக தத்துவத்தை பாருங்கள். 4ஆம் இடத்தில் வந்து உட்காருகின்ற கிரகத்தினுடைய காரக தத்துவம் பாருங்க. இதில் எது வலுவாக இருக்குதோ அதான். முதல் எடுத்தோடனே சூரியனை எடுத்துக்கிறோம். சூரியன் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? சூரியன் ஒரு பாவ கிரகம். பாவ கிரகங்கள் இருப்பது கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு. அப்போ இந்த சூரியனுடைய குணாதிசயங்களில் கொண்டு போய் அங்கே போய் உட்கார வைங்க. போட்டி, பந்தயம், வெற்றி, இவைகளெல்லாம் இவன் சிறப்பாக வருவான். அது மட்டுமல்லாமல் சூரியனுக்கு சம்பந்தமான தொழில்களும் அமையும். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் 10ஆம் இடத்தை பார்க்கும். அதையும் நினைவில் கொண்டாந்து வச்சுக்கணும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவார். அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் இவர் பங்கு பெறுவார். அரசியலில் வெற்றி பெறுவார். எப்படின்னு வச்சுக்கிறீங்க. ஆனால் சொந்த பந்தங்களுக்கு விரோதியாக இருப்பார். இதையும் கவனத்தில் கொள்ளும். அடுத்தது 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பலன்?
4 சந்திரன் இருந்தால் காரக பாவக நாஸ்தி, கெட்டிருந்தால் மட்டுமே. ஆக தாயாருக்கு சிற்சில இடையூறை கொடுக்கும். இதுக்கு வேற எங்கேனாயும் போகணுங்க, சாரத்தை பிடிக்கணுமா? இரண்டாவதாக, தாயார் மூலமாக மிக அருமையான நன்மையான பலன்களை அனுபவிப்பார். தாயாருடைய சொத்து சுகம் அன்பு அவை அனைத்தும் இவருக்கு கிடைக்கும். அடுத்தது, வீடு வாண்டி வாகனம் அமரியாக அமையும். தாயார் சொத்து கிடைக்கும். பிற பெண்களின் மீது அருமையான விருப்பம் கொள்ளக்கூடிய ஜாதகராக இருப்பார். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய சம்பாதிப்பார். நில புலன்கள், வாகனம், விவசாயம், கந்து வெட்டி இதெல்லாம் அப்படியே கொண்டு போயிருங்க. ஆனால் கஞ்சனாக இருப்பார். வீட்டுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க மாட்டார். கிள்ளி தான் கொடுப்பார். அளந்து அளந்து தான் பேசுவார். ஆகவே வீட்டில் சுகத்திற்கு சிறப்பில்லை, பாவகிரகம். அடுத்தாப்புல புதன் 5ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன செய்வார் தெரியும். சிறப்பான கல்வி அமையும். வேலை வாய்ப்புகள் அருமையாக அமையும். கல்வியில் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவார். இதெல்லாம் நன்றாக இருக்கிற போது மட்டும்தான். அது பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பலன் வராது. அரசு உத்தியோகம் உண்டு. வெளியிடங்களுக்கு சென்று பொருள் தேடுவார். ஆசிரியர் வேலை, கணக்கப்பிள்ளை வேலை, பேங்கு இவருக்கு அமையும். குரு 4ஆம் இடத்தில் இருந்தால், ஒரு சுப கிரகம் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. ஆசிரியர் தொழில், வங்கி தொழில், உற்றார் உறவினர் சுற்றத்தாருடன் எப்பொழுதும் அன்பு அனுசரணையோடு இருப்பார். இவர் சார்ந்து இந்த 4ஆம் இடத்தில் குரு நன்னிலையில் இருந்தார். இவர் சார்ந்திருக்கின்ற சுற்றத்திலே இவர் மதிப்பு மரியாதை மிக்கவராக இருப்பார். இங்கே சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்தார். இவருடைய தாய் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். இவருக்கு பல வகைகளிலும் வந்து தன வரும். ஆனால் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் அமையும் நல்ல இடத்தில் இருந்தால் கட்டுமே. சரி, இதுவே சென்ற மாதத்தில் வந்து லக்கணத்திலிருந்து 8 வரலையும் சுக்கிரன் சொன்னேன். அதில் ஒன்றை மட்டும்தான். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான மனைவி அமைவாள். ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. அரசு வேலை அமையும். நான் பார்த்த 10 ஜாதகத்தில் 7 ஜாதகம் அரசு வேலை. சொல்லப்பா சுடர்வெள்ளி 8இல் நிற்க, அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டம். சொல்ல பாருங்க, சொல்லப்பா சுடர்வெள்ளி 8இல் நிற்க, சுகமான கட்டில் மெத்தை மாட கூடம், அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கெட்டும், அப்பனே அரசாங்கத்தில் ஊழியன் செய்வான் காலை. புலிப்பாணி அரடிச்சார். இன்னொன்று வேற வரி சொல்லியிருப்பார். வில்லப்பா வீடு, வண்டி, வாகனம் கொடுத்த இவர் பின்னாளில் வாங்கி விடுவார்னு சொன்னால் யாரும் வாங்கலை. அது கெட்டு போனால் தான். சரி, அப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் புது புது விதவிதமான வண்டி வாகனங்களை வாங்குவார். அடுத்தாப்புல 4ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன உங்க கணக்கு? ஒரு பாவகிரகம் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் வீக்கிறது. வலுவாக உட்காந்துருக்காருன்னு வச்சுக்க. அன்னையுடைய அன்பு அவருக்கு அவ்வளவு சிறப்பாக அமையாது. ஒன்று. இரண்டாவதாக, மேதினியில் கேந்திரம் கோணந்தனில் காரி வீட்டிருப்பின் அதிகீர்த்தி ராஜ சன்மானம். பாருங்க, அதிகீர்த்தி ராஜ சன்மானம் கெட்டுமா? நல்ல நிலையில் காரியம் வந்து 4ஆம் இடத்துல இருந்தால் சிறப்பான யோகம். அதுன்னு சொன்னால் சோதிமிகு ஆவணங்களும் அவருக்கு கிடைக்கும். அடுத்தாப்புல ராகு 4ஆம் இடத்துல, ஏன்னா கொஞ்சம் மெதுவாக சொல்லுவேன், நேரம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க நேரம். அடுத்தாப்புல ராகு 4ஆம் இடத்தில் இருந்தால் இவனுடைய தாய் மிக அழகாக இருப்பாள்.
ஒரு நண்பர் ஜாதகம் சிம்ம லக்கணம், ஏன்னா நீ எல்லாத்துக்கும் விளக்கம் உதாரணம் சொல்லுவேன். சிம்ம லக்கணம், 4ஆம் இடத்தில் ராகு உச்சம். அம்மாவுக்கு 58 வயசு ஆகுது. பார்த்தீங்கன்னா 30 வயசுக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஓஹோ, இந்த ராகுக்கு இதுதான் பலன் போல இருக்கு. நிம்மதியாக தூங்குவார். நல்ல இடத்தில் இருந்தால் சிறப்பான தொழில் அமையும். சரிங்க. கேது ஞானத்தை கொடுக்கும், சொந்த வீடு ஆகாது. இந்த 4ஆம் இடத்தில் கேது இருந்தால் வாடகை வீட்டில் இருக்கின்றவர்கள் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். சரி, இப்படி சொல்லிட்டேன். இன்னும் நிறையா இருக்கு, என்ன பேச்சை குறைக்கணும் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த தலைப்பு ஜோதிடர் ஆவதற்குரிய விதிகள் என்ன? ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அதுக்காக தான். முதலாவதாக ஜோதிடர் ஆகணும்னா ஒன்று வாக்கு ஸ்தானம், 2ஆம் இடம், 2வது புதன், 2 பேர் தான். இந்த 2 பேருடன் சுபக்கிரகங்கள் இருந்தால் அவர் ஜோசியர் தான். ஏன் இந்த 2ஆம் இடத்து அதிபதியோடு 8ஆம் இடத்து அதிபதி சேர்றாரு? இல்லை 8ஆம் இடத்துல 8 கூடையவர் 2ஆம் இடத்துல உட்கார்றார். அவர் வில்லங்கமான ஜோசியர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த கருத்து தான் ஆணித்தரமாக அவர் நண்பார். அது எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு. இன்னைக்கு பேசுறது பூரா உதாரண ஜாதகம் ஜோதிடர்கள் தான். முதல்ல சொல்லிடுறோம். லக்னாதிபதியும் 2 கூடையோடு சேர்ந்து கேந்திர கோணங்களில் இருந்தால் சிறந்த ஜோசியர். ஒரு ஜாதகத்திலே தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9, 10 கூடையவர்கள் சேர்ந்து புதன் சம்பந்தப்பட்டால் சிறப்பான ஜோசியர், காசு பணம் அதிகமாக சம்பாதிப்பார். 2ஆம் இடத்திற்கு 9, 10 சேர்ந்து இருந்து நல்ல நிலையில் இருந்தால் அருமையான ஜோசியர். 2ஆம் இடத்து அதிபதியோடு 4ஆம் இடத்து அதிபதி இருந்தால் அருமையான ஜோசியர். 2ஆம் இடத்து அதிபதியோடு குரு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, அருமையான ஜோசியர். அல்லது 2ஆம் இடத்துக்குரிய குரு வீட்டில் இருந்தால் ஜோசியர். புதன் குருவோடு சேர்ந்தால் ஜோசியர். புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்தால் ஜோசியர். பாருங்க, இவரெல்லாம் அருமையான ஜோசியருங்க. அதனால் நேரடியாக உதாரண ஜாதகத்துக்கு போயிடுவோம். இதை பற்றிய ஒரு 10 பாடல் சொல்லிடுறோம். ஆனகேந்திரத்தில் புந்தி இருக்க 2ஆம் வீட்டதிபதி தானும் உச்சமாக தரும் புகரும் உபயமேக ஊனமில் 3 நல்லுற வெள்ளியும் உச்சமாக மாநிலத்தில் உதித்த காலை ஜோதிடம் வகுக்க வல்லான்னார். பாட்டுக்கு விளக்காப்புறம் சொல்கிறோம். அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தனும் புதனும் கூடி தேரியுடன் கேந்திர ஏற தேவரும் லாபம் ஏற கரிவுடன் ஜோதிடங்கள் கண்ட வித்தையாம் செறிவுடன் யோகவானாய் தீத்திக்கும் ஞானத்தானே. வல்லரவு வல்ல 2 இடத்தோன் குரு சுக்கிரன் சொல்லும் மூல திரிகோணம் உச்சமாய் அல்லலில்லா பாவர்கள் நோக்கிடும் நல்ல தர்க்கம் படிப்பானாம் பாரினிலே. வாக்குநாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமை வாக்கில் செல்வம். வாக்குநாதனை பொல்லார்கள் வக்கிரமாக காணில் வாக்கு அவருக்கு செல்லா வரைந்தனர் யோகத்தானே புலவர் வாக்கியம் என்ற நூலானது. சோமனும் புந்தி வீட்டில் சொகுசனும் வீட்டிருக்க வாக்குரு உச்சம் எய்த வெள்ளியும் பார்த்திருக்க தாமதமின்றியே தர்க்க சாஸ்திரம் படிக்கமில்ல சேமமே இல்லை கண்ட இந்நூல் புவியோருக்குத்தானே. சேயோடு வேந்தன் கூடி இருவரும் சேர்ந்து மெவர்கிரியில் அமர்ந்திட்டாலும் சேயவன் வெகு குணமானாம் ஜெகத்தில் செய்யுளுள்ள ஜோதிடனாம் என்று சொன்னார். ஆட்சியோடு ஆட்சி நல் உச்சத்தோடு அருள் குருவின் பார்வை பெற்று மாட்சிமை தாங்கிய 2ஆம் இடத்தில் மாபுதன் நிற்பானாகில் சூட்சும புத்தியோடு ஜோதிட கலைகள் பலவும் கற்று பேச்சில் ஞானம் சொட்டும் பெரும்புகள் ஜோதிடம் என்று சொன்னார். உயிரின லக்கணத்திற்கு உற்ற நல்கேந்திரத்தில் பயனரும் புதன் பாவிகள் உறவற்று நிற்க ஜெயமருள் குருவின் பார்வை அடைந்திடுதல் சிறப்பாமாது நயமிகு நன்மை மிகு ஜோதிடம் என்று சொன்னார். போட்டியிடும் லாபத்தானத்தில் புதன் வீட்டிருக்கும் பாத்திடும் சிற்பத்தாலும் பஞ்சல் லோகத்தாலும் வீட்டிடும் ஜோதிடத்தாலும் வாத்திமையாலும் தனம் தேடும் புலவனாவானா.
பிறர்க்கிணை சேர் கேந்திரம் கோணந்தனில் காரி வீட்டிருக்கும் அதிகீர்த்தி சன்மானமாம். பிறர்க்கிணை சேர் கேந்திரம் கோணந்தனில் புதன் வீட்டிருக்கும் தமிழ் வித்தை அவருக்கு பெருமாமே பெருமா என்று சொன்னார். வாரேறு முளையாய் கேளு ஜென்மந்தனில் மதிமகன் மாத்தாண்டன் குருவும் கூடி நிற்க சீராக தனம் படைத்து வாழும் புலவன் என்று சொன்னார். இவனுக்கு காலகாலமாக வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். அடுத்தாப்புல சொன்னார், லக்கணத்திற்கு 2 கூடியவனும் ராசிக்கு 2 கூடியவனும் இருவரும் கூடி ஓர் ராசியில் இருந்திட்டாலும் ஒருவரை பார்த்து கொண்டாலும் மாறி நின்றாலும் பல மொழிகள் பேசும் ஜோதிடன் இவனை என்று சொன்னார். ஏய லக்கின மீனமாக எழில் தண்டு நன்று இவற்றில் நேயமாக கருங்கோல் ஒன்று நிற்கின் இவன் ராஜயோகம் பெறுவான். நான் ஜோதிடத்தில் ஆய லக்கினம் கும்பமாக அதில் குருவும் நிற்க புதனும் நற்ஸ்தானங்களில் இருந்தால் சிறந்த ஜோசியன். இப்படி ஜோதிடத்திற்கான பாடல்கள் இது போல் ஒரு 50, 25, 30 பாடல் இருக்குன்னு வச்சுங்களேன். இருக்கட்டும், இது ஒரு 12, 13 பாட்டில் நிறுத்திட்டான். இப்போ இது சொல்லிக்கிட்டே போகாது. எனக்கு ஒருத்தன் கமாண்ட் எழுதியிருந்தான், யோ நீ பாட்டை சொல்லிக்கிட்டே போகிற, நாங்கள் என்ன தூங்குறதா? ஒரு பாட்டு சொன்னால் ஒரு விளக்கம் சொல்லியா? நல்ல அருமையான கேள்வி தானே. அவன் கேட்டது நியாயம். சரி சரி, விளக்கம் சொன்னாலும் ஒழுங்காக புரிஞ்சுக்கோன்னா அதையும் புரிஞ்சிக்க மாட்டான் அவன். முதலாவதாக எம்முடைய குருநாதன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டான். நான் பெரும்பாலும் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியம் பெற அவங்க ஜாதகத்தில் எடுத்துக்குவோம். இப்போ எல்லாம் வந்து என்னென்னா, சில பேர் உதாரண ஜாதகம் சொல்லுவாங்க. ஹைதர் அலி ஜாதகம், திப்பு சுல்தான் ஜாதகம், பாபர் ஜாதகம், அக்பர் ஜாதகம், இங்கிலாந்து மகாராணி ஜாதகம், இவங்கெல்லாம் உட்காந்து இவர்கிட்ட ஜோசியம் பார்க்குற மாதிரி உதாரணம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பிரிவு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி ஜாதகத்தில் தொலைவு பிடிச்சி எடுத்து வச்சுருவாங்க. அது உண்டா இல்லையா தெரியாது. அவங்க அரசியல்வாதி ஜாதகம், அவங்களுக்கு ஒரு இந்த அரசியல்வாதி ஜாதகம்னு சொல்லிடுவாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்துக்குவாங்க. அந்த கிரகம் அப்படி இருக்கிறது, இந்த கிரகம் இப்படி இருக்கிறது, ஆகவே இவர் தலைவராக வந்தார். இது ஒரு பிரிவு. இல்லை, 3வது பிரிவு ஒரு ஆள் இருக்கு. இந்த சினிமா நடிகர் ஜாதகத்தில் எடுத்து வச்சுக்கோம். அந்த நடிகர் புகழ் பெறுவதற்கு காரணம் இது, இந்த நடிகர் புகழ் பெறுவதற்கு காரணம் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது, அந்த நடிகர் 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதனால் ஒரு முடிவு பண்ணேன், இனிமேல் வந்து உதாரண ஜாதகம் எடுத்தால் நம்ம கூட பழகினவங்க அவனா அவங்க திட்டாமல் இருக்கணும். அதையும் பார்த்துங்க, அதுக்கு ஒரு உத்தரவில் வாங்கிக்கையோ, எதுக்கு என் லொல்லு பிடிச்சாதே, ஏன் ஜாதகத்தை கொண்டு போய் மேடையில் பேசுனான்னு சொல்லுவாங்க பாரு. அதனால் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள் அவர்கிட்ட சொல்லியோ, உன் ஜாதகத்தை பேச போகிறேன், நீ என்னை திட்டிடாத, நல்லதுதான் சொல்லுவேன். ஜோசியம் ஆனதுக்கு என்ன காரணம் தான் சொல்லுவேன்னா, மற்றபடி வேறு விஷயம் 7ஆம் பாவத்தை பற்றி போக மாட்டேன். ஏன்னா 7ஆம் பாவத்தை பற்றி பேசினா தான் தொல்லை. முதலாவதாக எம்முடைய குருநாதர் கடக லக்கணம். லக்கணத்தில் சந்திரன், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ராகு, 7ல் சூரியன் புதன், 8ல் வந்து செவ்வாய் சனி, 12ல் கேது. பாருங்க, அதனால தான் சொன்னார் அந்த பாட்டு சொன்ன, அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தனும் புதனும் கூடி தெரிவுடன் கேந்திரம் ஏற. பாருங்க, தெரிவுடன், அதாவது வந்து எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் புதனும் சூரியனும் கேந்திரத்தில் இருந்தால் அவனுக்கு அருமையான கேள்வி வரும். அதனால தான் சொன்னார், விளையும் புதனும் கதிரும். பாருங்க, விளையும் புதனும் கதிரும் 4, 8, 1 வளையக்கூடியின் மன்னவனானார். அது இலக்கிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு அருமையான வார்த்தை. அதனால தான் சொன்னேன், யார் ஒரு ஜாதகத்திலே தமிழ் வந்து, அதாவது புதன் வந்து கேந்திர கோணங்களில் நன்னிலையில் இருந்தால் அவனுக்கு தமிழ் சரளமாக வரும். வித்தையான் வித்தை தன்னில் விளங்கிடுவான் கீர்த்திமானாய் புந்தியும் உச்ச ராசியிலே பொருந்தி இருந்து விட்டால் அனைத்து கல்வியும் வந்துடுனா.
பொன்னும் புதனும் இரண்டின் கோப்பும் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏறி நிற்பின் உண்டாம் இத்தை லாபம். எப்படி அடிசார் பாருங்க. இன்பமாய் இவர் 8 6 இருந்திடில் இல்லையல் வித்தல் சொல்லிட்டு புதனும் விச்சம் பற்றால் நல் வித்தை கூறினார். சரி, இப்போ கொடுத்துறோம். அறிவுடன் ராசிநாதன் பாருங்க, 7ஆம் இடத்துல சொன்னேன், நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ. அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தனும் புதனும் கூடி சூரியனும் புதன் கூடிய 7 மகரத்தில் இருக்கு. தெரிவுடன் கேந்திரம் வேற, அவங்க கேந்திரம் ஏறிட்டாங்க. தேவரும் லாபம் வேற, அதாவது யாருங்க, குரு லாபஸ்தானத்தை பார்த்துட்டாலும் லாபஸ்தானத்தை இருந்துட்டாலும் மிக பெரிய ஜோசியர். அருமையான கருத்து பாருங்க. இந்த பள்ளிப்பாளைய மீட்டிங்கில் தொடர்ந்து அவர் இருக்கின்ற வரை வந்து பேசி நல்ல கருத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு போனார். அதனால தான் இந்த நேரத்தில் அவரை நினைவு கூறுகிறேன். அவர்கிட்ட பாட்டு இன்னும் நிறைய இருக்குது, அந்த பாட்டெலாம் இருக்குது. இது ஜோசியத்துக்கு மட்டுமே. அடுத்தப்பில் ராசிக்கு 2 கூடையவர் சூரியன், லக்கணத்துக்கு 2 கூடையவர் சூரியன் கேந்திரத்தில் ஏறிட்டாங்க. ஆகவே பல மொழி பேசுவார், அருமையான பாடல் கூடியவர். 2வது ஜாதகம் சொல்கிறேன் கேளுங்க. அவரும் இந்த பள்ளிப்பாளையத்திலே பாட்டாக கலக்கினவர், யார் பேரையும் சொல்ல மாட்டாங்கண்ணா. துலா லக்னம், 4ஆம் இடத்திலே வந்து சுக்கிரன் சனி, 5ஆம் இடத்திலே வந்து புதன் சூரியன் ராகு, 11ஆம் இடத்திலே குரு செவ்வாய் கேது, 12ஆம் இடத்திலே சந்திரன். 9 கிரகம் வந்துருச்சா? இப்போ அழகான பாட்டு பாடக்கூடியவர். சேயோடு வேந்தன் கூடி, சேயினா யாருங்க? செவ்வா. வேந்தன்னா யாரு? குரு. சேயோடு வேந்தன் கூடி இருவரும் சேர்ந்து ஓர்கிரியில் அமர்ந்திட்டாலும் அல்லது மோர்கிரியில் அமர்ந்திட்டாலும். இப்போ இவர் ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல செவ்வாய் குரு உட்காந்துருக்கு சிறப்பாக. சூரியன் வீட்டில் இருக்கு, அந்த சூரியன் திரிகோணத்தில் இருக்கு. ஓர்கிரியில் அமைந்திட்டாலும் சேயவன் வெகு குணவானாம். எவ்வளோ அழகான வார்த்தை. ஆனந்த போதினி கழிப்பு இந்த பாட்டு. இவர் எளிமையாக எல்லோருக்கும் பேசக்கூடியவர், அழகாக பேசக்கூடியவர். 2 கூடைய செவ்வாயும் 3 கூடைய குருவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்குவாருங்க. அது அதை தானே எல்லாம் அந்த விதியில் எல்லா விதியும் வந்துடு. 2 கூடைய குரு வந்து 11க்கு போனார், அவர்கிட்ட குரு சேர்ந்தார், சுபக்கிரகம் சென்றார், சுக்கிரம் பார்த்தார், லக்னாதிபதி பார்த்தார். சேயோடு வேந்தன் கூடி இருவரும் சேர்ந்து ஓர்கிரியில் அமைந்திட்டாலும் சேயவன் வெகு குணமானாம், ஜெகமதில் செய்யுள் உள்ள பாடகனாம். அருமையான பாட்டு. ஆனதோர் 7 இடத்தில் அரசனும் பலமதாகி ஈனமில் பாருங்க, ஆனதோர் 7 இடத்தில் அரசனமாய் பலனாகி தேனிகர் குடும்பாதிபதியும் சிநேகர் அங்கீசத்தில் இருந்திட தான தர்மம் உள்ள அதிரூப சுந்தரிய இவன் மனப்பான். அவர் பாட்டில் உண்டு. ஈனனிமில் பளிங்குதானே வலுவாக இருந்திட. சுக்கிரன் இருக்கணும், வலுவாக இருக்கணும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் சுக்கிரன் 3 எடுத்துக்கிட்டார். 1. அடுத்ததாக ஒரு விதி பாருங்க, ஜோதிடத்தில் ஒரு விதி. ஒரு ஜாதகர் வந்து ஜோதிடத்தை பற்றி கற்றை எழுத வேண்டும் என்றாலும் புக்கை எழுத வேண்டும் என்றாலும் சுக்கிரன் சனி சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். இங்கே சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார் பாருங்க. அவரோட சனி பகவான் சம்பந்தப்பட்டிருக்காரு. அல்லது சுக்கிரனும் சனியும் கேந்திரத்தில் இருந்து யாராவது ஒரு ஒளிமை பெற்றால் ஜோதிட சம்பந்தமான நூல்கள் எழுதுவார். என்னுடைய குருநாதர் ஜோசியர் வந்து
நூல் எழுத வேண்டுமென்றால் இவ்வளோ பெரிய புத்தகம் கட்டையாக கட்டி வச்சிருந்தாரு. ஆனால் எழுத முடியல. காரணம், அந்த 2 கிரகங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது, கேந்திரம் இல்லாமல். இவர் அருமையாக எழுதினார். இப்போ 2 இன்னொரு ஜாதகம். இனி ஒரு நண்பர் ரிஷப லக்கணம், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்திலே வந்து சுக்கிரனும் புதன், 12ல் ராகு. இப்போ நமக்கு தேவையானது வாக்குநாதன். வாக்குக்குடையவர் கோள் யாருங்க? 2 கூடையவர் யாரு? புதன். ரிஷப லக்கணத்துக்கு 2 கூடையவர், 2 கூடைய புதன் 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 10ஆம் இடத்துல யார் கூட சேர்ந்துருக்காரு? சுக்கிரனோட சேர்ந்துட்டாரு. அப்போ 2 சுப கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்காரு. காசு வாங்க மாட்டார். ஜோசியத்தில் மிகவும் அருமையானவர் பாருங்க. இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை தர்மகர்மாதி யோகமும் பொருந்தி வருங்க. 5ஆம் இடத்திற்கு 9, 10 தர்மகர்மாதிபாதி யோகம். கோயில்களுக்கு தானம் நிறைய வழங்கியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த தர்மவிதியை 10ஆம் இடத்தில் அமர்ந்து விட்ட காரணத்தினால் சிறந்த ஜோதிட தன்மையை அவருக்கு கொடுத்தது. அதனால தான் பாட்டு, வாக்குநாதனை நல்லோர்கள் கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம், வளருமே வாக்கில் செல்வம். அந்த வரி சொன்னது அவருக்கு தான். அடுத்து சொன்ன வல்ல 2 இடத்தோன் குரு சுக்கிரன் சொல்லும் மூல திரிகோணம் உச்சமாய் வல்ல 2 இடத்தன் 2 கூடையனுடைய சுபகிரகம் கூடணும். வல்ல 2 இடத்தோன் குரு சுக்கிரன், 2ஆம் இடத்து அதிபதி புதன், சுக்கிரனோட கோடி 10ஆம் இடத்துல இருக்காங்க கேந்திரம். வல்ல 2 இடத்தோன் குரு சுக்கிரன் சொல்லும் மூல திரிகோணம் உச்சம் கேந்திரமாய் அவையின் நல்ல தர்க்கம் படிப்பானாம். நல்ல தர்க்கம் என்பது யாருனுங்க? எத்தனை ஜோசியர் வந்திருந்தாலும் அத்தனை ஜோசியரை எதிர்கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஆற்றல். இதுதான் கருத்து. அதான் நல்ல தர்க்கம் படிப்பானாம் பாரி நிலை என்று சொன்னார். அடுத்து இன்னொரு ஜோசியர், முக்கியமான ஜோசியர், விருச்சிக லக்கணம், 2ஆம் இடத்திலே வந்து புதன், கேது, சூரியன், 3ஆம் இடத்திலே சுக்கிரன், சனி, செவ்வாய், 5ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சந்திரன். ஏன் சொன்னா 8 கூடையவர் 2ல் இருந்தால் பிறர் கருத்தை மறுத்து பேசக்கூடிய ஜோதிடத்தில் இருக்கும். இங்கே 2, 8 ஜாயிண்ட்டு. அதோட 10ஆம் இடத்து அதிபதி அங்கே வந்துட்டாரு. இன்னொரு கருத்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன். சுக்கிரனும் சனியும் சேர்ந்து கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, சேர்ந்து நல்ல இடத்துல இருந்துட்டா அதில் யாராவது ஒரு வடுத்து பெற்றால் ஒரு நூல் எழுதுறான். இவர் நிறைய நூல் எழுதுகிறாரு. அதனால தான் சொன்னார் ஒரு பாட்டு, பன்னிடு வெள்ளி நீலன் பற்றி ஓர் ராசியில் நிற்க பின் அன்னையர் தம்மை பிரியமாய் ஆதரிப்பான், நன்னிய புத்தகங்கள் சித்திரங்கள் நாடியே அறியப்பட்டு உன்னத விழியோடு ஓங்கு விழி பார்வையுள்ளான்னாங்க. உன்னத செல்வமோடு ஓங்கு விழி பார்வையுள்ளான். அப்படியே இவருக்கு பாரம்பரியத்தை பிடிக்காது. பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டு பலனே சொல்ல முடியாது அப்படின்னு பேசக்கூடிய வந்து ஜாதகத்தில் பாருங்க, அந்த 2ஆம் இடத்தில் புதன் அமைந்து அவரோட 10ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து விட்ட காரணத்தால் ஜோதிடத்தில் கொடி கட்டி பறக்கிறார். அதுக்கு இடம் கொடுத்த யார்? குரு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார், மூல திரிகோணம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த பாரம்பரிய ஜோசியர் பாருங்க, அந்த ஜோதிட துறையிலே புகழ் வாங்குவதற்கு காரணமாக இந்த பாட்டு.
அதான் வல்ல ரெண்டு இடத்தோன் குருவாக இருந்து சுக்கிரனாக இருந்து ஆட்சி பெற்றுட்டாரு. ஜோசியன் தானாக பொத்துக்கிட்டு வந்துருச்சு பாருங்க. அழகான காசுக்கு கொள்ள எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஜாதக அமைப்பு. அடுத்த இன்னொரு ஜாதகம் எடுத்துருக்கோம். மிதுன லக்கணம். 4ஆம் இடத்திலே சந்திரன். மிதுன லக்கணம். 7ஆம் இடத்திலே சந்திரன் எடுத்துக்கிறோம். 6ஆம் இடத்திலே கேது. அடுத்தாற்புல 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன். சனி 9ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல குருவும் ராகும். இவரும் புகழ்பெற்ற ஜோசியர். இப்போ இந்த ஜாதகத்தில் இவருக்கு ஜோசியம் சிறப்பாக வந்ததற்கு காரணம் என்ன? புதனை தான் நம்ம எடுத்துக்கிறோம். லக்னாதிபதி 1 4 கூடியவர் ஆச்சு. 10ல் போய் நீசம் பெற்றுட்டாரு. 10ல் ஒரு கிரகம் லக்னாதிபதி 1 4 கூடியவர் 10ல் போய் நீசம் ஆயிட்டாரு. உயர்கல்வி மேல்நிலை மேல்கல்விக்கு மேலே வேணால் ஒரு தடையை ஏற்படுத்தும். ஆனால் அந்த 10ஆம் இடத்து அதிபதியோடு சுக்கிரன் உச்சம் பெற்ற நீசம் பெற்ற புதனோடு உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்காரு. அப்போ நீசபங்க ராஜமாக ஆகிவிட்டது. இயற்கையாக அமைந்துட்டேன். அடுத்தாப்புல இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வேறு ஆகிவிட்டாங்க. இந்த ஜாதகத்தில் நான் எழுதுகிறது 7ஆம் இடத்துக்கு 9 10 சேர்ந்துருச்சு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதி பற்றி ஜாதகத்தில் எடுத்துப்பட்டு சிறப்பிரமாதமாக பேசுவார். அப்போ இங்கே வாக்குநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 2ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்கார். லக்கணத்தை பார்க்குறாரு. புதன் நீசமானாலும் நீசப்படங்கம் அடைந்து 3ஆம் இடத்து அதிபதியோடு 5ஆம் இடத்து அதிபதியோடு 12ஆம் இடத்தில் உச்ச கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறப்பான யோகம். ஜோசியத்தில் கொடி கட்டி பறக்கிறாரு, மிஞ்ச முடியாது. அப்போ இந்த 9 10 பாருங்கள், 7ஆம் இடத்திற்கு 9 10 சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருந்த காரணத்தினால் தொழில்துறையிலே ஜாம்பவானாக திகழ்கிறார் ஜோசியம். அடுத்ததாக இன்னொரு நண்பர் கன்னி லக்கணம். லக்னாதிபதி புதனும் 2ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த வல்ல 2 இடத்தோன் குரு சுக்கிரன் அங்கேயே சேர்த்துட்டாங்க. ஆட்சி பெற்றுட்டார் சுக்கிரன். அதோட வேடிக்கை என்னன்னா 4ஆம் இடத்துல குரு ஆட்சி, குருவோட செவ்வாய் சேர்த்துட்டாருங்க. அதனால தான் சொல்கிறேன், சேயோடு வேந்தன் கூடி இருவரும் சேர்ந்து ஓர் ராசியில் நிற்க 4ஆம் இடத்துல நின்று சேயவன் வெகு குணமானாம். யார் எந்த சந்தேகம் அவர் வீட்டில் போய் கேட்டாலும் அருமையாக கொடுப்பாரு. புத்தகம் தான் வைத்திருக்கின்ற புத்தகங்கள்லாம் தூக்கி கொடுத்துருவார். சேயோடு வேந்தன் கூடி இருவரும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்திட்டாலும் சேயவன் வெகு குணமானாம். ஜெகத்திலே செய்யுள் உள்ள ஜோதிடனாம். அவர்கிட்ட இருந்த கௌசிக சிந்தாமணி நூலை நான் வாங்கி சராசு போட்டான். அப்போ சொன்னார், தம்பி உன்னுடைய ஆர்வத்துக்கு இந்த நூலை உன்கிட்ட கொடுத்துருவேன். கடைசியில் எங்கள் அப்பா எனக்கு இது கொடுத்துட்டு போன சொத்துனால நான் விட்டுக்கிட்டுருவேன் என்னார். அப்போ அந்த நூல் மேலே எவ்வளவு கௌசிக சிந்தாமணி மேலே எவ்வளவு அன்பு பாசம் வச்சுருக்கார் பாருங்க அவர். அடுத்தவளை இணையொரு நண்பர் தனுசு லக்கணம் பாருங்க. தனுசு லக்கணம்
லக்கணத்திலே வந்து குருவும் சனி இருக்காங்க. வாக்குநாதன் குருவோடு சேர்ந்து லக்கணத்தில் இருக்காரு. 2ஆம் இடத்திலே வந்து சூரியனும் புதனும். 3ஆம் இடத்திலே வந்து சுக்கிரன் கேது. செவ்வாய் 7ல், சந்திரன் 10ல், 9ல் ராகு. அருமையாக ஜோசியை சொல்லுவாருங்க. என்ன ஜோசி, அவரும் காசு வாங்க மாட்டார், சாரத்தை தொட்டு அருமையாக பேசுவார். நமக்கு சாரம் பிடிக்காது, அவர் நன்மையான சாரத்தை தொட்டு அருமையாக பேசுவார். ஏன் அந்த 9, 10 2ஆம் இடத்திற்கு 9, 10 கூடி இல்லை, லக்கணத்துக்கு 9, 10 கூடி 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் இருந்த காரணத்தில் அருமையான வாக்கு. செல்வத்திற்கு குறை இல்லை. அடுத்ததாக இப்படி இன்னொரு நண்பர் துலா லக்கணம் 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சனியம். ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய ஒரு நூல் போட்டார். இல்லை என்கிட்ட பழகிறவங்க தான். இவ்வாறு வந்து இந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அவரை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு ஜோதிடம்னா 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அடுத்தாப்புல ஏன்னா தலைவர் வந்துட்டாவே பேச்ச முடிச்சுக்குவோம். தலைவர் ஜாதகத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். அவர் திட்டமாட்டார். திட்டினால வந்து அங்கிட்ட ரூமில் வச்சு திட்டோம். துலா லக்கணம் தலைவர் லக்கணத்திலே சனியும் கேதும். ஏன்னா ஜோதிடர்கள் நீங்கள் கருத்தோடு தெரிஞ்சுக்கணும். சனியும் கேதும் வச்சுக்கல. அடுத்தாப்புல 7ல் ராகு, 9ல் சுக்கிரன், 10ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் புதனும். அடுத்த 11ஆம் இடத்துல வந்து சூரியன் சந்திரம். குருவை விட்டுட்டேன். குரு 3ல், குரு 4ஆம் இடத்துல. தலைவர் அவர் ஜாதகத்தை ஞாபகம் வச்சிருக்காரா இல்லையா? நான் ஞாபகம் வச்சிருப்போம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நான் கூட நினச்சேன், 4ஆம் இடத்துல குரு வந்து நீசம் பெற்றுட்டார். செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீசம் பெற்றார். இவருக்கு தொழிலும் வராது, கல்வியும் வராது, காசு வராது, பணம் வராது, எல்லாம் வராது. எல்லாம் பேங்கில் இருக்கும், பையில் வச்சுருக்க மாட்டார். எல்லாம் மூலதனத்தில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்த உடனே ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குரு நீசன், செவ்வாய் நீசன் இருக்கால, நீசன் பங்கமாக இருக்கான்னு பார்த்துங்க. நீசன் என்ற வீட்டுக்குடையவன் ஆட்சி உச்சமாக இருந்தால் நீசன், அது வேற. நீசையும் பார்த்தால் விசித்திர ராஜயோகம். நீசனும் தனவானாகில் நிதி பொருள் தனமும் கிட்டும். நீசனும் அரசியலில் பங்கு கொள்வான்னார். அரசியல்வாதிகள் தொடர்பு, மேல் மக்களுடைய தொடர்பு பாருங்க. அங்கே செவ்வாய் நீசம், இங்கே குரு நீசம், 2 பேரும் பாருங்க. அப்போ இவருக்கு அருமையான ஜோசியம் வந்ததுக்கு காரணம் என்னங்க? 2ஆம் வீட்டு அதிபதியோடு புதன் எங்கே சேர்ந்துருக்குது? 10ல் சேர்ந்துருக்கு. தொழில்முறை ஜோசியர். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் புதனும் கவனிச்சுக்க, புதனும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவன் பெரிய லெக்சரர் பண்ணுவாங்க. தன்னிடம் ஒரு கருத்து கிடைத்தால் அந்த கருத்தை தான் மட்டும் வைத்திருக்காமல் பல பேரிடம் கொண்டு தன்னுடைய கருத்தை சேர்ப்பார். வாத்தியாருடைய வேலை என்ன? தான் கிடைத்த கருத்தை எங்கே போய் சேர்க்கணும்? பலரிடம் சேர்க்க வேண்டும். அதனால தான் கற்ற அந்த ஜோதிட கருத்தை ஒரு பல்கலைக்கழகமையோ ஒரு ஜோதிட பள்ளியை ஆரம்பித்து பல பேர்த்துக்கு காற்றின் வழியாக, அதாவது ஆன்லைன் வழியாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜோதிட மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த கருத்தை கொடுத்தது சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல. அடுத்தாவில் 10 கூடிய அந்த சந்திரன் 11ல் போய் உட்காந்துருக்காரு.
அப்போ இது என்னங்க 2ஆம் இடத்துக்கு 9 10 அப்படியே எடுக்கணும். ஒரு கிரகம் உச்சம், அது ஆட்சி, மிகப்பெரிய பொருளாதார மேதையாக உருவாக்குவார். நீ சொல்லலாம், சார் கதை விட்டாலும் கொஞ்சம் ஒழுங்காக விடுங்க, அவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா? ஒரு ஜாதகத்திலே சனி லக்னத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் 18 வயசுக்கு மேல் தந்தையினுடைய வளர்ச்சி குறையும், ஜாதகனுடைய வளர்ச்சி மேலோங்கும். நீ எந்த ஜோதிட விதியும் கிடையாது, நீங்கள் பார்த்துக்க, அனுபவத்தில் பார்த்துக்க. இது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லலாம். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு, 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, அவர் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன், சொல்ல மறந்துட்டேன். அந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அதே பலன் தான். 22 வயசுக்கு கீழே தந்தையினுடைய பொறுப்பை இவர் எடுத்துக்காரு. தந்தையினுடைய செல்வாக்கு அதே நிலையில் இருக்கும், ஜாதகருடைய செல்வாக்கு உயரும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் 9ஆம் இடத்தை வச்சு அடுத்த மாதம் எடுத்துக்கிட்டு 9ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். சொல்லி நாம் ஜோதிடத்தை சொல்லி பழகினால் ஜோதிடம் தானாக உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி நிறைய பேசுவேன். இன்றைக்கி 1.5 மணி நேரம் வீணாக போய்விட்ட காரணத்தினால் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக்கொண்டு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாடல் சொல்லி ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்க வேண்டும், எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கம், மிக அற்புதமான ஒரு விளக்கம், எல்லா இடத்துலையுமே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஐயாவுடைய நுணுக்கங்களையும் ஸ்ருதியும் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த மாரி ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்த எங்கள் அறிவத்தினுடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்திருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட